வணக்கம் மக்களை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கொத்து பரோட்டா. இப்போ கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கூட கொஞ்சம் தக்காளி கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சிக்கன் மசாலா, தனியா, மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இதனோட பச்சை வாசனை போகிற வரணும் வதக்கிட்டு ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுவோம். கூடவே சிக்கன் கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணி இருக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த பாயில் பண்ண சிக்கனை இதில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறோம். ஏன்னா பாயில் பண்ண சிக்கன்னு கொஞ்சம் பூச்சப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மிளகு போட்டுருக்கோம். மிளகு போட்டு அதை கொஞ்சம் அந்த பாயில் பண்ண சிக்கனை அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். இப்போது பரோட்டாவை பிச்சு போட்டுப்போம். அதை அந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே அது மேலே குருமா ஊற்றிப்போம். சிக்கன் குருமா அதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணுவோம். அந்த சிக்கனையும் இந்த கொத்து பரோட்டா கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், நல்லா கொத்த வேண்டியது தான். அந்த பெரிய பெரிய பீஸ் இல்லாத இந்த மாதிரி நல்லா நம்ம குத்த சொல்ல அந்த சின்ன ஒரு பீஸும் நல்லா பூ மாதிரி வரும். பூ மாதிரி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே லைட்டாக கொஞ்சம் குருமா ஊற்றி எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள பூ மாதிரி இருக்கும். நல்லா கொத்தி முடித்த உடனே கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாட்டி செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தோசைக்கல்லையே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.